அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் டு நிஷா விலாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் டு நிஷா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணியும் அப்லோட் பண்ணியிருப்போம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஹைதராபாத் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/2 kg சிக்கன், புதினா, பச்சை மிளகா, ஃப்ரைட் ஆனியன், வறுத்த வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி மசாலா, தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 kg. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு ஒரு பக்காவான ஹைதராபாத் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணணும். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, தனியாத்தூள், கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தென் ஒரு சின்ன கப் ஆஃப் தயிர், ஃப்ரைட் ஆனியன், பச்சை மிளகா. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடலன்றது எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஸோ தென் நாங்கள் இஞ்சி பூண்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இஞ்சி பூண்டும் போட்டு இதை நல்லா ஒரு 1/2 an hour to 1 hour மேரினேட் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலா சிக்கனில் இறங்கியிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ உப்பும் அந்த கறியில் நல்லா பிடிச்சிருக்கும். தென் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி சட்டியில் நாங்கள் ஆல்ரெடி அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு விருப்பன்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதோட ஒரு 2 tablespoon ஆஃப் நெய் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த இதில் போட போகிறோம். ஸோ இது போட்டு இது நல்லா வதங்கணும். அதாவது அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த சிக்கன் கொஞ்சம் ஒரு வேகணும். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி அது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக அதை நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வடி பிரியாணி தான் செய்வோம். அதாவது அரிசியை முன்னாடியே வடித்து வச்சுப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா புதினா, ஏலக்காய் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு இது ஒரு 3/4 பாயிலில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா தம் வைக்கும் போதும் அரிசி கண்டிப்பாக கொஞ்சம் வெந்துடும். அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக வரும். ஸோ ஹைதராபாத் பிரியாணியில் மெயின் பாயிண்ட் என்னென்னா நம்ம லேயர்ஸாக போடுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன், அதாவது நம்ம செஞ்ச அந்த ஷேர்வாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 போர்ஷனை மட்டும் கீழ் லேயராக போட்டுட்டு தென் அரிசிலையுமே ஒரு 1/2 போர்ஷனை செகண்ட் லேயராக போடுறோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன். ஸோ இந்த 3 லேயர் போட்டதுக்கப்புறமா திருப்பி ரிப்பீட்டு சிக்கன் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த சிக்கனை போட்டுண்டு அது மேலே மீதி போர்ஷன் ஆஃப் அரிசி ஃபுல்லாக நம்ம செகண்ட் லேயராக போட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன், ஸோ இதெல்லாம் போட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரி லேயர்ஸாக வச்சோன்னா தான் டேஸ்ட்டு சும்மா அள்ளுன்னு சொல்லலாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா கலர் ஆட் பண்ணுன்றது கம்பல்சரி கிடையாது. பட் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெட் கலர் கொஞ்சமும் க்ரீன் கலர் கொஞ்சமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த கலரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை தம் வைக்க போகிறோம். ஸோ தம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஸ்டவ்வில் தம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 tablespoon நெய் போட்டோன்னா அந்த அரோமா செம்மையாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா இங்கேயே கொட்டாங்குச்சி எரியுதுன்னு டவுட் வரும். ஏன் அப்படின்னா நம்ம தம் வைக்க போகிறோம், அதுக்கு தவாவும் வச்சாச்சு. ஸோ வச்சு இந்த பிரியாணி சட்டி மேலே நம்ம கொட்டாங்குச்சி எரிய வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது போட போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சுருக்கோம். பட் எப்போவுமே பிரியாணிலாம் இந்த விறகடுப்பில் செஞ்சால் தனி டேஸ்ட்டுங்க. ஸோ அந்த டேஸ்ட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் இந்த கொட்டாங்குச்சியை எரித்து இந்த மாதிரி நம்ம மேலே வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தட்டு அந்த ஆவி தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். தென் அந்த அடுப்பில் செஞ்ச டேஸ்ட் கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் ஃபாலோ ஆகும். ஸோ கம்மன்னு ஹைதராபாத் பிரியாணி ரெடி. ஸோ அந்த மசாலாவில் ஊர்ன அந்த சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி, பிரெட் ஹல்வா, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, சில்லி சிக்கன். ஸோ சில்லி சிக்கன் வீடியோவும் நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். தென் ஒரு வாழை இலை விரித்து அதில் அந்த சுட சுட பிரியாணியை போட்டு
இந்த மாதிரி சைடிஷ் எல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா அதாங்க சொர்க்கமே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் லஞ்சை முடித்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் டு நிஷா விலாக்ஸ்.